நான் என்னதான் வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ வந்து ரீச் ஆக மாட்டேன். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. இதுவே ஒரு பொண்ணு வந்து நம்ம வந்து வியூஸ் வரலன்றதுக்காக எல்லாம் நம்ம ஒரு மூலையில ஒதுங்கி உட்கார முடியாது. நானும் எதுனா ஒரு வீடியோ போட்டு ரீச் ஆயிரும், அந்த வீடியோ ரீச் ஆன அப்புறம் வந்து நம்ம எதனா புதுசா ட்ரை பண்ணலாம்னு வந்து நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஒரு வீடியோ ரீச் ஆச்சுன்னா கூட இந்த ரீச்சா வச்சு நான் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்ல, நம்ம வீடியோ போட்டா ரீச் ஆகுது அப்படின்றதுக்காக. இதுவே ஒரு பொண்ணு வந்து கண்டென்ட் பண்ணணும்னு கிடையாது, கண்டென்ட் எழுதி போட்டாலே போதும். எழுதி ஒட்டிட்டு வந்து நின்னாலே, கேமரா முன்னாடி நின்னாலே வந்து அவ்வளோ ரீச் வரும். எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். ஃப்ரூட் சாலட் சாப்பிடுறீங்களா கைஸ்? உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. சோ நல்லதா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருக்கா. குடிடா நல்லா குடி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரீச் வர வரைக்கும் நம்ம வந்து சும்மா எஃபர்ட் கம்மியா எதுனா வீடியோ போடலாம் அந்த எண்ணத்துல தான் நான் வந்து, அதனால வந்து என்னோட ஃபீட்ல வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து இப்ப மஜா வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் டேப் ஓபன் பண்ணாலே அதுல வந்து எஃபர்ட்லெஸ் வீடியோ, செருப்ப தூக்கி போட்டா 1 மில்லியன் வியூஸ் வந்ததெல்லாம் நான் பார்த்து அரண்டேன், போயிட்டேன். பாட்டில தூக்கி போட்டா வியூஸ் வருது, செருப்ப தூக்கி போட்டா வியூஸ் வருது, செங்கலை தூக்கி போட்டா வியூஸ் வருது, ஜட்டி எல்லாம் தூக்கி போட்டு வியூஸ் வாங்கிட்டு இருக்கானுங்க. இதுல என்ன எஃபர்ட் இருக்குன்னு வியூஸ் புஷ் பண்றான்னு எனக்கு தெரியல. அவன் தான் என்ன என் பூல சிரிக்கிற, அவன் வந்து அவ்வளோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப செலவு பண்ணி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான். எனக்காக எல்லாம் சொல்ல, நான் பொதுவா நான் ஒரு நல்ல பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி கிரியேட்டர்லாம் நான் சொல்ல வரல. ஆனா அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டால வந்து ரீசெண்டா நான் நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய பேர். ஆனா வியூஸ பார்த்தோன்னா கொஞ்சோண்டு அள்ளி வைக்காம கிள்ளி வச்ச மாதிரி அவங்களுக்கு வியூஸ் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு எல்லாம் வந்து வியூஸ் பார்த்தோன்னா எனக்கு சரியா வருது ப்ரோ. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த வியூஸ் வருது? இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையில இருக்காங்களா இல்ல எதனா போட்டு பாட்டி வியூ தான் போடுறாங்களான்னு தெரியல. சோ அதை உடைக்கிறதுக்காக நம்ம வந்து பாடுபடணும் கைஸ். எஃபோர்ட் போட்ட வீடியோ வந்து ரீச் வரது வந்து உனக்கு மட்டும் அது வெற்றி கிடையாது, எனக்கும் அது வெற்றி தான். ஏன்னா என்னோட வியூல அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். டெய்லி ஃப்ரூட் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, தண்ணி நிறைய குடிங்க. நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு கெத்தான விஷயம் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு பெரிய தப்பான விஷயம். நைட்டு நல்லா தூங்கணும். நைட்டு தூங்கலன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனை வரும். என் கண்ணை பாத்தீங்கன்னா தெரியும், இப்பதான் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப நான் கொஞ்சம் தூங்குறேன், வேலை இல்லாம இருக்க நேரத்துக்கு இருக்கவே இருக்கு. கண்டென்ட் இல்லையா, வியூஸ் இல்லையா, இருக்கவே இருக்கு. எஃபர்ட்லெஸ் வீடியோ, ரீல்ஸ் ரியாக்ஷன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதோ அவன் நல்லா காமெடி பண்ணுவான் சார். நான் காமெடி மட்டும் இல்ல சார், நல்லா விளையாடுவேன் சார். என்னடா விளையாடுவ? பல்லாங்குழி, நொண்டி, பச்சை குதிரை, கில்லி தாண்டு, கோழி, பம்பரம், புளியங்கொட்டை, திருடன் போலீஸ், கொலையா முந்திரிக்கான்னு மொத்தம் 9 விளையாட்டு எனக்கு அத்தப்படி சார். யூ ஆர் செலக்டட். சார் வேணா சார். பொருளை கூட கரெக்டா பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தவுளத்துன்னு சுத்துறத பாக்குறோம். எல்லாத்தையும் கரெக்டா செய்யற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். சின்ன வயசுல வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் தெரியும், ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே தெரியும். ஆனா ஆடுறது வராது, என் உடம்பு ஒத்துக்காது. என் ஹைட்டுக்கு வந்து வாலிபால் நல்லா ஆடலாம், அவங்களுக்கு தெரியும். பாஸ்கெட் பால் ஆடலாம். பாஸ்கெட் பால் வந்து என் ஸ்கூல்ல கிடையாது, என் ஸ்கூல்ல எதுவுமே கிடையாது. வாலிபால் எனக்கு நான் ஆடி இருக்கேன். ஒரு வாட்டி வந்து வாலிபால் வந்து ஆடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுவான்ல, ஸ்ட்ரைக் அடிச்சு என் நெஞ்சில எடுத்தான். என் நெஞ்சில விட்டு நான் விழுந்துட்டேன் கீழே. அதுக்கப்புறம் தான் வந்து வாலிபால் ஆடுறது கிடையாது, பயம் கிடையாது, என் உடம்பு ஒத்துக்காது. நிறைய பேர் வந்து அந்த சிரிக்கிற எமோஜி, அழுற எமோஜி நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு ஃபன்னுக்காக சொல்றாங்க, வீடியோ போடுறதுக்காக இல்ல மீம்ஸ் போடுறதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அது உண்மை. என்னோட ஸ்டேட்டஸ்ல இருந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். அழுறதுக்கு பதிலா சிரிச்சிட்டு கண்ணுல தண்ணி வரும்ல, அதெல்லாம் போட்டுருவாங்க. அது போன்றது ஓகே. செத்து போனவரோட போட்டோ மாட்டிட்டு எப்படி நான் சிரிக்க தோணுவாங்க. நான் இவர மாதிரியே ஒருத்தர வேளச்சேரி பிரிட்ஜ்ல பார்த்தேன், வாக்கிங் போயிட்டு இருந்தாரு விடிய காலையில. இவர மாதிரியே ஒருத்தரா இல்ல இவரானே தெரியல. இவரு வேளச்சேரி சைட்ல இருந்தாருன்னா இவர் தான் கன்ஃபார்ம். சும்மா இது எல்லாமே சும்மா. இந்த ஃபான்ற வேர்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய வீடியோல பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட இது மாதிரி ஒரு முடி இருக்கு, சேம் முடி பட் டிஃபரண்ட் கலர். பாத்தீங்களா? என்ன என் பூல சிரிக்கிற?
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. என்கிட்ட ஒண்ணு இருக்கு, காட்டவா? ஆரஞ்சு காட்டவா? தூங்குது. சோ இன்னொரு நாள் காட்டுறேன். நமக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலே அப்படிதான்டா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கீர்த்திக்கு இந்த கலர் எடுப்பா இருக்கும்ல? சேச்சே, ரெட்டுங்க. ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு, தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. ஃப்ரூட்ஸ் காலி. பட் இந்த இளவு இதை எதுக்கு ஃப்ரூட்ஸ்ல சேர்த்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்றது ஒரே காரணத்துக்காக வந்து நான் சாப்பிடுவேன். மற்றபடி எனக்கு இந்த போமோகிரானட் எல்லாம் பிடிக்காது. ஜூஸ் கூட பிடிக்காது. யார் இதை ஃப்ரூட்ல சேர்த்தானே தெரியல. அண்ணனோட சூத்தி சக்க போடு போட்டா அளந்து போட்டுடா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. என்ன என் பூல சிரிக்கிற? ஸோ இதுக்கு மேல ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ண என் போன் ஹேங் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அதனால நம்ம வந்து இங்க ஸ்டாப் பண்ணிப்போம். நம்ம யாப் பண்ண போறோம். இது ஒரு ஸ்நாக் டைம்னா நான் அப்பப்போ ஸ்நாக் சாப்பிடுவேன். ஏதாவது அரைச்சிக்கிட்டே இருக்கணும். என் வாய் வந்து கிரைண்டர் மாதிரி ஏதாச்சும் உள்ள போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து என்னால நார்மலா இருக்கு. லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து ஐ லவ் லிட்டில் ஹார்ட்ஸ். பிஸ்கட்டா சொன்னேன். நான் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அது வந்து நான் அந்த ஜோனை விட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. எப்படி நான் பேசுறது, கேமரா முன்னாடி ஃபேஸ காட்டுறது, மைக்ல பேசி அந்த வீடியோ வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து முன்னாடி யோசிச்சிருக்கேன் ஒரு டைம்ல. அப்படி நான் அந்த டைம்ல யோசிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் வந்து என் கையில போன் கிடைச்சது 2016. அப்பவே நான் வந்து என்னடா ஒரு பெரிய கிரியேட்டரா இருப்பேன். ஒன்னும் பண்ணிருப்போம். வந்து என்ன எது தடுத்துச்சுன்னு இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த காலத்து பசங்க அதை பண்ணல. எப்படி இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. போன் கிடைச்சோடனே யூடியூப் சேனல் தான். ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதுல வீடியோ போடுறது அவங்களோட மெயின் இது. படிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய இதுவா தெரியல. ஆனா டெய்லி எந்திரிச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு தான் தூங்குறாங்க. இல்லன்னா அன்னைக்கு தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாரும் மாறினால இப்ப வந்து கிரியேட்டர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால எல்லாரோட வீடியோ ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு இதுக்காக போற வேண்டிய மறுபடியும் நான் வந்து அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறான். Until we meet again. Tripping high, tripping high, tripping high, tripping high. லூசு புண்டை தான் போல.